வணக்கம் நேர்களே. இப்போ பாத்தீங்கன்னா 4 நாளா சிபிஐ விசாரணை தாவேக்காவை போட்டு ஆதவ் அர்ஜுனா, புஷி ஆனந்த், இந்த நிர்மல்குமார், வடகத்தியா நிர்மல்குமார், அதாவது மார்வாடி நிர்மல்குமார் பிஜேபியில இருந்து பிஜேபிக்கு சின்சா போட்டு அப்புறம் அதிமுக வந்து அங்க ஒன்னும் தேராதுன்னு இங்க விஜய் கிட்ட வந்து அந்த நிர்மல்குமார் மார்வாடி எங்க இருந்தோ வந்து மோடி கேட்டார்ல, ஒரு தமிழ்நாட்டுக்காரன் வந்து ஒரு சவ ஆளலாமான்னு. இப்ப நம்ம கேட்போம், ஒரு தமிழ்நாட்டுல வந்து ஒரு மார்வாடி நிர்மல்குமார் மட்டும் வந்து இங்க வந்து எல்லாம் பண்ணலாமா? அதை கேளுங்க நீங்க. ஏன் தமிழன் இல்லையா அந்த தாவேகா கட்சியில? அதை கேளுங்க. ஆனா சரி, அது விஷயத்த விடுங்க. இப்போ சிபிஐ விசாரணை வேணும், சிபிஐ விசாரணை வேணும்னு கொடி பிடிச்சி அங்கே கோஷம் போட்டாங்க. யாரு? தாவேகா. நம்ம வந்து அவங்கள வந்து எந்த விதமான அசிங்கமான வார்த்தைகள்லாம் சொல்லி திட்ட வேண்டாங்க. அது ஒரு டீசென்டாவே இருக்கட்டும். அதாவது பிரச்சனைகளின் அடிப்படைகளை நம்ம பேசுவோம். கரூர்ல வந்து 41 பேர் சேர்ந்ததுக்கு ஒரு கொஞ்சம் கூட ஒரு குற்ற உணர்ச்சியே இல்லாம அந்த மக்களை கூப்பிட்டு அன்னைக்கு மட்டும் அப்படியே கவலைப்படுற மாதிரி ஒரு ஆக்டிங் கொடுத்து, நடிகன் தானேங்க, ஆக்டிங்க கொடுத்துட்டு அவங்க போனதுக்கு அப்புறம் இப்ப ஊன்னு கத்திக்கிட்டு அந்த மக்கள் கிட்ட என்ன நடந்தது ஏது நடந்தது இது வரைக்கும் எந்த இது இல்லாம பேசக்கூடிய அந்த விஜய்ங்கிற ஒரு நடிகர் சிபிஐ விசாரணை கேட்டீங்க. ஆதவ அர்ஜுனா ஆடாத ஆட்டமா? ஃப்ராடு. அவன் தாங்க இந்த கட்சியிலேயே மிகப்பெரிய ஃப்ராடு. அவன் பிடிச்சி அந்த ஆளையும் பிடிச்சி உள்ள சிபிஐ விசாரணை 3 நாளா நடக்குதுங்க. இந்த 3 நாள் என்கொயரியில போட்டு கிண்டி கிழங்கு எடுக்கிறாங்க. ஏன்னா தாவேகா தனிமை, நீ வந்து பிஜேபியோட கூட்டணி சேரணும், இல்ல உனக்கு இதான் கதி. வேணா பாருங்க, இன்னும் இந்த நிலைமை நீடிச்சுச்சுன்னா விஜய முதல் அக்யூஸ்டாக சேர்ப்பாங்க, அதாவது முதல் குற்றவாளியாக சேர்ப்பாங்க. சேர்த்து எப்படியாக இருந்தாலும் வர்ற எலெக்ஷனுக்குள்ள தாவேகா விஜய் வந்து அந்த கூட்டணிக்குள், பிஜேபி தன்னுடைய கூட்டணிக்குள் கொண்டு வரும், வந்தே தீரும். அப்படி இல்லை அப்படின்னா தார்மீக அடிப்படையில் நாங்க வந்து எது தர்றோம், அதாவது ஓட்டு உரிமை தருகிறோம், ஆதரவு தருகிறோம், இப்படி ஏதாவது ஒண்ணு சொல்லுவானுங்க. ஆனா கண்டிப்பா இந்த தேர்தலை பிஜேபியோட பி டீம், ஆர்எஸ்எஸ் ஓட பி டீமான தாவேகா சேரும். இளைஞர்கள் எல்லாம் ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்குது. ஒரு நடிகன் அவங்க எந்த அரசியல் பின்புலமும் இல்லாம, மக்களுக்கு எந்த சேவையும் இல்லாம ஒரு படத்துல நடிச்சாங்கிற ஒரு காரணத்துக்காக இப்படி போய் உழுவுறீங்களே, வேதனையா இருக்கு. எம்ஜிஆர் செய்யாத நன்மைகளா அவர்கிட்ட இருக்கலாம். எத்தனை பேர் இருந்தாங்க. கலைஞர் அவர்கள் எவ்வளவு இன்னைக்கு வரைக்கும் எவ்வளவு பேர் செஞ்சிருக்காங்க. அவ்வளவு ஏன் திமுகவை இப்ப வந்து எவ்வளவு நலத்திட்டங்கள் செஞ்சிருக்கு. இதெல்லாம் மீறியா விஜய் செஞ்சிருவா? விஜய் வந்து அதிகார போதையில வந்து எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காப்ல. அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. தயவு செய்து யோசிங்க இளைஞர்களை. நன்றி.